உன் பலத்தின் அளவை அறிய வேண்டுமா? எதையும் தனியாக நின்று எதிர்த்து கற்றுக்கொள். இந்த வரிகள்ல எவ்வளவு பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? வாட்டி கதையோட இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காலத்துல ஆதித்யா அப்படின்னு ஒரு கட்டிடக் கலைஞர் இருந்தான். அவனுக்கு கட்டிடங்களை வடிவமைக்கிறதுல அசாத்திய திறமை. சின்ன வயசுல இருந்தே அவன் அப்பா கூட சேர்ந்து நிறைய திட்டங்களை செஞ்சான். அவங்க அப்பா எப்பவுமே ஆதித்யா கூடவே இருந்து, ஆதித்யா இந்த கட்டடத்தோட வரைபடத்தை இப்படி மாத்து, இந்த பகுதியில வெளிச்சம் அதிகமா வர்ற மாதிரி டிசைன் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் கூடவே இருந்து சொல்லி கொடுப்பார். ஆதித்யா அப்பா கூட இருக்கும்போது எல்லா கட்டிடங்களையும் அழகா வடிவமைச்சு சரியான திட்டமிடலோட முடிச்சிடுவாரு. ஒரு நாள் பக்கத்து மாநிலத்துல ஒரு பெரிய மருத்துவமனை கட்டுறதுக்காக ஆதித்யா அப்பாவே கூப்பிட்டாங்க. ஆனா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ஆதித்யா, நீ தனியா போய் அந்த திட்டத்தை முடிக்கணும். எனக்கு உன்னோட திறமை மேல் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஆதித்யா அப்பா சொன்னாரு. ஆதித்யாவுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்பா இல்லாதப்போ நான் எப்படி இவ்வளவு பெரிய திட்டத்தை தனியா செய்வேன் அப்படின்னு யோசிச்சான். ஆனா வேறு வழியில் ஆதித்யா துணிஞ்சு அந்த திட்டத்தை ஏற்க மருத்துவமனைக்கு போனான். மருத்துவமனை கட்டுற இடத்துல அவன் தனியா நின்னான். ஒவ்வொரு வரைபடமா பார்த்தா எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. முதல் நாள் முழுவதும் ஆதித்யாவுக்கு கவலையாவே இருந்துச்சு. ஆனா மறுநாள் காலையில ஆதித்யா ஒரு முடிவோடு எழுந்து வந்தான். அப்பா இல்லாதப்போ என்னால முடியலன்னு தோணுச்சு. ஆனா இப்ப நான் தான் இந்த திட்டத்தை முடிக்கணும், என் திறமையை நான் நிரூபிக்கணும் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டான். ஆதித்யா ஒவ்வொரு வரைபடமா எடுத்து அப்படி வடிவமைக்கணும்னு ஆழ்ந்து யோசிச்சான். சில நேரங்கள்ல தவறு நடந்துச்சு. அவன் வரைஞ்ச டிசைன்கள் சரிவர அமையல. ஆனா ஆதித்யா மனம் தளரல. ஒவ்வொரு தவறுதல இருந்தும் பாடம் கத்துக்கிட்டான். புதுசா முயற்சிகள் செஞ்சான். அவனோட யோசனைகள் அவனுக்கு ஒரு பெரிய நண்பனை போல, அவன் கைகள் அந்த பென்சிலுக்கு ஒரு வழிகாட்டியை போல வேலை செஞ்சது. நாட்கள் உருண்டோடின. ஆதித்யா தனியாவே அந்த பெரிய மருத்துவமனைக்கான வடிவமைப்புகளை செய்து முடிச்சான். அவன் வடிவமைச்ச கட்டிடங்கள் எல்லாம் மிக சிறப்பா, அனைத்து வசதிகளோடும் பிரமிக்க வைக்கும் அளவுக்கு அழகா இருந்துச்சு. ஆதித்யா அந்த திட்டத்தை முடிச்சதும் மருத்துவமனை நிர்வாகிகள் அவனை பாராட்டினாங்க. அவன் அப்பா இதை கேள்விப்பட்டதும் ரொம்பவே பெருமைப்பட்டாரு. நம்ம வாழ்க்கையிலும் நாம எப்பவுமே இன்னொருத்தரை சார்ந்து இருந்தா நம்ம உண்மையான பலத்தை நம்மால தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு சவால் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போதும் பயப்படாம தனியா நின்று அதை எதிர்க்க கத்துக்கணும். அப்பதான் நம்மளால என்னவெல்லாம் செய்ய முடியும் நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்மளால முடியாது எதுவுமே இல்லைன்ற தன்னம்பிக்கையும் வரும். உங்க வாழ்க்கையில எந்த ஒரு சவாலும் வரும்போது தயங்காம அதை தனியா நின்று எதிர்கொள்ளுங்க. அப்பதான் நீங்க எவ்வளவு பலமானவங்கன்னு உங்களுக்கே புரியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.